அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஹாலிடே ஸ்பெஷலாக இன்றைக்கி கிட்ஸுக்கு ஃபேவரட்டான நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ப்ரெட் இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக நம்ம இப்போ எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டையை எடுத்துருக்கேங்க. நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 2-3 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுட்ருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் நம்ம ஒரு டீ டைமில் ஈவினிங் டைம் ஆனாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணும்போது நீங்கள் ப்ரெட் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ அந்த முட்டையிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம எதுவும் கையை வச்சு நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. பாருங்கள், இதை அப்படியே எடுத்து வச்சுறேன். இப்போ ஒரு 6 ப்ரெட்டு நான் எடுத்துருக்கேங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஓரத்தை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓரத்தை கட் பண்ணதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதான் நான் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம 2 பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இப்போ தண்ணியில் முக்கி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து ஒன்று மேலே வச்சுக்கலாம். வச்சு அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நான் அரையாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் இன்னும் கொஞ்சம் அரையாக நீங்கள் கூட கட் பண்ணி ரொம்ப சின்னதாக செய்கிறதுனால செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால்ஸ் பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஹீட்டான எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்துருங்களேன். அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. டேஸ்ட் இதை விட சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம முட்டை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்கள் கடையில் போய் வாங்கி கொடுக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. பாருங்கள், எண்ணெயை நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரெட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு பட்டுன்னு கருகுன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துருங்களேன். இது சூடாக எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொடுக்க எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க. இன்னும் நிறைய செஞ்சாலும் பரவாயில்லன்னு தோணுங்க. அவ்வளோதாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது தான். கிட்ட நின்று நீங்கள் அப்படியே பார்த்து எடுத்துடணும். கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இப்படியே போனாலும் அது அப்படியே கருகுன மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அவ்வளோ கிறிஸ்பியாகவும் கையில் எடுக்கும்போதே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த முட்டையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஹாலிடேயில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.